திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகிறேன். இன்று சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கொறடாவின் உத்தரவையும் மீறி 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் அவர்கள் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. சட்டமன்றத்தை பொறுத்தவரை கொறடா உத்தரவுதான் முக்கியம். அவர் சொன்னதை மீறி கட்சியின் எம்எல்ஏக்கள் செயல்பட்டால் பதவி பறிபோகும். எனவே எஸ்.பி. வேலுமணி தலைமையில் விஜய்க்கு வாக்களித்த 25 எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் இதனால் தமிழகத்தில் இடைத்தேர்தல் விரைவில் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 எம்எல்ஏக்களை வென்றது. தாவேக 108 தொகுதிகளை கைப்பற்றியது. அதேபோல தாவேக இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியிருந்தது. காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் தாவேக பெரும்பான்மையை நிரூபித்துவிடும். ஆனாலும் அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பதால் விஜய்க்கு எப்போது வேண்டுமானாலும் சிக்கல் வரலாம். விஜய் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்துவிட்டார். எனவே 108 என்கிற பலம் 107 உள்ளது. அதேபோல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது 2வது நெருக்கடி. எனவே தாவேக பலம் 106 குறைந்தது. தாவேக 106, காங்கிரஸ் 5, சிபிஎம் 2, சிபிஐ 2, ஐயுஎம்எல் 2, விசிக 2 என எல்லாம் சேர்த்தால் 119 உள்ளது. பெரும்பான்மைக்கு 118 போதும். அந்த வகையில் பெரும்பான்மையை விட ஒரு எம்எல்ஏவின் ஆதரவை தாவேக கட்சி அதிகமாகவே பெற்றிருக்கிறது. இந்நிலையில் நேற்று எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் விஜயை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர். இந்த சந்திப்பு அதிமுக 2 அணியாக உடைந்ததை உறுதி செய்தது. இதே நிலை நீட்டித்தால் கட்சிக்கு கட்டுப்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என அதிமுக தலைமை எச்சரித்தது. இருப்பினும் இந்த எச்சரிக்கையை மீறி இன்று சட்டமன்றத்தில் விஜய்க்கு 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். இது அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வழிவகுக்கிறது. இந்த நடவடிக்கையால் இவர்களின் எம்எல்ஏ பதவி உடனே பறிபோகும். ஏனெனில் சட்டப்படி 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் கட்சி மாறினால்தான் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதிமுகவை பொறுத்தவரை மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதில் 3/2 பங்கு எனில் 32 எம்எல்ஏக்கள். ஆனால் எஸ்.பி. வேலுமணி டீமில் 25 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். எனவே நிச்சயம் இவர்கள் மீது அதிமுக கொறடா நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. அப்படி எடுத்தால் 25 தொகுதிகள், அத்துடன் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி என 26 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும். சபாநாயகர் பலம் இருப்பினும் இந்த விஷயத்திலிருந்து தாவேக எளிதாக தப்பிக்கலாம். அதாவது என்னதான் அதிமுக கொறடா 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட்டாலும் இறுதி முடிவை சபாநாயகர் தான் எடுக்க முடியும். சபாநாயகர் பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார். அதேபோல குறிப்பிட்ட நாட்களுக்குள் தகுதி நீக்க முடிவை எடுக்க வேண்டும் என சபாநாயகருக்கு நெருக்கடி கொடுக்கவும் முடியாது. எனவே இபிஎஸ் என்ன செய்ய போகிறார், அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் காண வேண்டும்.